சொர்ண ரேகைகள் கொண்ட தேவி, கலியுகத்து துன்பங்களை நீக்கி உலக உயிர்களை காத்தருள வெளிப்படுவேன் என்று தேவர்களுக்கும் மகான்களுக்கும் வாக்களித்தாள் தேவி. அதற்கு இணங்க பல்லாயிரம் ஆண்டுகளாக சக்தி சொரூபமாக இத்தலத்தில் இளைப்பாறி கொண்டிருந்தாள் அன்னை. இதை உலகிற்கு உறுதி செய்யும் விதமாக ஆலயம் எழுப்ப இத்தலத்தின் அஸ்திவாரம் தோண்டிய பொழுது செந்நீரும் குருதி நன்னீருமாக இயற்கை நீரூற்றி 3 சொர்ண ரேகையுடன் வேகவதி ஆற்றில் அம்பாள் வெளிப்பட்டாள். 108 திவ்ய தேச கோவில். ஏழுமலை மீது திருமலை உள்ளது போல 7 மலைகளின் நடுவில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரே இடத்தில் உருவாக்கப்பட்ட 108 திவ்ய தேச கோவில்கள் இத்தலத்தில் வழிபாட்டில் உள்ளது. 106 திவ்ய தேசங்களில் திருமணம் மற்றும் தீர்த்தங்கள் கொண்ட தனித்தனி சந்நிதிகளும் திருக்குளம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கோவிலில் அஸ்திவாரம் தோண்டும் பொழுது திருமாலுக்குரிய திருமண் கட்டி பாறைகள் இருந்தது. இத்தலத்தின் புனிதத்தை உணர்த்துகிறது. இங்குள்ள ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதியை வணங்கி மனநிறைவு அடையலாம். வாசுகி, கார்கோடன், சங்கன், பத்மன், மகாபத்மன், தட்சணன், குலிகன் என நாகங்களை மட்டுமே கொண்ட கரிய நாக சந்நிதியில் மூலவராக கரிய நாகம்மன் திருமுகம், கரங்கள், கால்கள் என திருமேனி முழுவதுமே நாகங்களாக காட்சி தருவது வேறெங்கும் காணப்படாத அதிசயமாகும். கடுமையான நாகதோஷங்கள் நீக்கியருளவும் சந்நிதியாக இது விளங்குகிறது. இத்தலத்தின் சிறப்பு இங்கு பக்தர்களின் குறைகள் நீங்க இடைத்தரகர்கள், பரிகாரங்கள், நிவர்த்திகள் என தோஷ நிவர்த்திகள். மாறாக பக்தர்களே தெய்வத்தை தரிசித்து மனமுருக வேண்டிக் கொண்டு செல்ல வேண்டும். இதுவே இங்குள்ள வழிபாட்டு முறையாகும். குறை நீக்கி பக்தர்கள் அன்னைக்கு நன்றி சொல்ல வரும் எண்ணிக்கையே இதற்கு சாட்சி. இன்னல்கள் யாவும் நீங்கி எண்ணங்கள் நிறைவேறும். இயற்கை எழில் அமைந்த இறைவன் மன அமைதியையும் வளங்களையும் அருளுகிறாள். இங்கு ஒரே கல்லில் உறவான 51 அடி உயர தேவி ஸ்ரீ கருமாரி அம்மனுக்கு கங்கை உள்ளிட்ட புனித நதிகளில் தீர்த்தங்களையும் கொண்டு குடமுழக்கு செய்யும் நிகழ்ச்சி வருகின்ற 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இந்த ஆலயம் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். அமைப்பிடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் திருவடிசூலம் கருமாரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. அருகாமையில் திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிய திருவடிசூலம் ஞானபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது.